ஹாய் காய்ஸ். ஸோ இது வந்து நம்மளோட டெலகிராம் சேனல். ஸோ டெலகிராம் சேனல் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வீடியோட டிஸ்கிரிப்ஷனில். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான அப்டேட்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நிஃப்டியோட க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்றைக்கி 25,044 அப்படின்ற ஒரு பாயிண்ட்டில் வந்து நமக்கு இன்றைக்கி க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ ஓப்பனிங் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து இந்த 25,186 அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ல தான் நமக்கு வந்து இன்னைக்கு ஓப்பன் ப்ரைஸ் இருக்கு. ஸோ ஓப்பன் ப்ரைஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல அந்த ஒரு நல்ல ஒரு பையிங் சைட்ல தான் போயிருக்கு. பட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஓவராலா நம்ம பார்க்குறப்போ ஒரு ரெட் கேண்டில் வந்து முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு செல்லிங் கேண்டலாக வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. செல்லிங் கேண்டலாக ஃபார்ம் ஆகியிருந்தாலுமே நமக்கு 20 டே மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணாமல் ஃபார்ம் ஆகியிருக்கு. ஓகேவா? ஸோ 20 டே அண்ட் 50 டே ரெண்டு மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேலேயும் இப்போ வந்து நிஃப்டி 50 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன் தான். நமக்கு அப்கமிங் டேஸ்ல இந்த ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு எந்த சேஞ்சுமே இல்லை. இந்த 24,786 சப்போர்ட் லெவலாகவும் இந்த 25,186 வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதில் எந்த சேஞ்சுமே இல்லை. ஓகேவா? ஸோ நிஃப்டி 50 பொறுத்த அளவுக்கு இதுதான் நம்மளோட அப்டேட். ஸோ கோல்டு பார்த்துடலாம். ஸோ கோல்டு வந்து இன்னைக்கு சின்னதாக வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு செல்லிங் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நம்ம ப்ரீவியஸாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த ஒரு ஹையை வந்து ரீச் பண்ணிருச்சு. ஸோ இந்த ஒரு சப்போர்ட் லெவல்லே நம்ம வந்து செப்பரேட்டாக வீடியோ போட்டிருந்தோம். அங்கேருந்து அந்த வீடியோக்கு அப்புறம் நமக்கு வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த அரௌண்ட் $3,425 வந்து நமக்கு வந்து ரீச் பண்ணியிருந்தது. ஸோ அந்த ஒரு லெவலை டச் பண்ணிட்டு நமக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் வந்து நடந்திருக்கு. எக்ஸாக்டாக இங்கே நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நமக்கு நல்ல ஒரு ப்ராப்பரான ரெஸ்பெக்ட் பண்ணி நமக்கு வந்து ஒரு செல்லிங் நடந்திருக்கு. ஓவராலாக பார்க்குறப்ப நமக்கு இப்போ 20 டே மூவிங் ஆவரேஜ் இந்த ப்ளூ கலர்லைனா, ஸோ 20 டே மூவிங் ஆவரேஜை தாண்டி க்ளோஸ் வச்சிருக்கு. செப்பரேட்டாக கேன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து அப்சர்வ் பண்ணோம். இந்த இடத்துல நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. 50 டே மூவிங் ஆவரேஜ் இன்னும் தாண்டலை. ஸோ இந்த 50 டே மூவிங் ஆவரேஜை தாண்டிச்சு அப்படின்னா நமக்கு செப்பரேட்டாக கேன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு அகைன் இந்த ஒரு சப்போர்ட் ஏரியா கிட்ட நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து இது இந்த இதுதான். அதில் எந்த சேஞ்சும் இல்லை. சப்போர்ட் ஏரியாவும் பார்த்தோம் அப்படின்னா இதுதான். ஸோ இதை நம்ம என்ன இன்க்ரீஸ் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து நிஃப்டி 50ல இருக்கிற டாப் கெய்னிங் ஸ்டாக்ஸை பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50ல டாப் கெய்னிங்ல நமக்கு அடானி போர்ட்ஸ் இருக்கு இன்னைக்கு டாப் ஆஃப் த சார்ட்ல. ஸோ அடானி போர்ட் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து இந்த 1409 அப்படின்ற ஒரு ப்ரைஸ். ஸோ அதுதான் இன்னைக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு சின்னதாக ஒரு ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. நல்ல ஒரு அப்பர் வீக் இருக்கிறதுனால செல்லிங் வந்து ஸ்ட்ராங்காக நடந்திருக்கு. ஸோ அப்கமிங் டேஸில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த ஒரு கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இந்த ஒரு ஏரம். ஸோ இந்த ஒரு ஏரியாக்குள்ளே நமக்கு அப்கமிங் டேஸில் ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அடானி போர்ட் ஸ்டாக் பொறுத்தளவுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நியூ என்ட்ரிஸ் எதுவும் வேண்டாம். வச்சிருக்கவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு செகண்ட்ல இருக்கிறது ஜியோ ஃபைனான்ஸ் இருக்கு. ஸோ ஜியோ ஃபைனான்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி ஒரு சூப்பரான ஒரு ப்ராஃபிட்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரி மிஸ் பண்ணவங்களுக்கு நமக்கு செகண்ட் டைமே ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ அகைன் நமக்கு இந்த 307 அப்படின்ற ஒரு ப்ரைஸை டார்கெட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நமக்கு இந்த 292 அதாவது ஸோ இந்த 292 இருக்கு இல்லையா? ஸோ இந்த 292ன்றது நமக்கு 20 டே மூவிங் ஆவரேஜோட ப்ரைஸ். இந்த 20 டே மூவிங் ஆவரேஜ் தாண்டி தான் இன்னைக்கான கேண்டில் வந்து செப்பரேட்டாக ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த லைனை டச் பண்ணாமல் அப்கமிங் டேஸில் நமக்கு நியர் த ரெசிஸ்டன்ஸ் அந்த டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 307 தான். அதில் எந்த சேஞ்சுமே இல்லை. சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த 292 வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நமக்கு நல்ல ஒரு ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிற மாதிரி தான் தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு நல்லாவே ஒரு ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு இங்கிருந்தே நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கு. ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. நீங்கள் யாரும் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்க்கலாம். ஸோ நியூ என்ட்ரிஸ் எடுக்க வேண்டாம், வச்சிருக்கோம் தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சேனலில் போடுற எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, நம்மளோட அனாலிசிஸ் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, எந்த அளவுக்கு ஃபெயிலியர் ஆகுது அப்படின்றத அப்சர்வ் பண்ணுறதுக்காக மட்டும் தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ்லாம் போடுறோம். ஓகேவா? அதை பார்த்துட்டு நீங்கள் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது கற்றுக்கிட்டீங்க யூஸ்ஃபுல்லாக அப்படின்னா ஸோ அதுக்காக மட்டும்தான் இது. ஓகேவா? ஸோ ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு பெருசாக கேண்டில் எதுவும் ஃபார்ம் ஆகலை. ஸோ வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தளவுக்கு நம்மளோட இந்த 2703 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருந்தது ஷார்ட் டேர்மில். ஸோ இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை
நமக்கு பிரேக் பண்ணி செப்பரேட்டா கேண்டில் ஃபார்ம் ஆகியிருக்கிறதுனால கண்டிப்பா அப்கமிங் டேஸ்ல இந்த 2852 அப்படிங்கிற ஒரு பிரைஸ் ரீச் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தாராளமா நம்ம வந்து வாட்ச் பண்ணலாம். நியூ என்ட்ரிஸ் எடுக்கலாமான்னு கேட்டா ரிஸ்க் இருக்கு. ரிஸ்க் மெயின்டைன் பண்ணிட்டு நீங்க என்ட்ரி எடுக்கலாம். 2% கிட்ட 2% 3% அவ்வளவுதான் ரிஸ்க் வச்சிருக்கணும். ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 2852 வச்சுட்டு கூட நீங்க வந்து ஹோல்டு பண்ணலாம். பட் ரிஸ்க் வந்து கண்டிப்பா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் எஸ்பிஐ லைஃப், டாடா ஸ்டீல் இருக்கு, பார்ப்போம் ஒன்றுனா. டாடா ஸ்டீல் பொறுத்தளவுக்கு நமக்கு சப்போர்ட் லெவலில் தான் இருக்கு இப்போதைக்கு ஓவராலா. ஸோ இது வந்து நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் லெவல். ஸோ என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட சின்ன குவான்டிட்டிஸ் வந்து ட்ரை பண்ணுறது நல்லது தான். ஸ்டாப் லாஸும் மெயின்டைன் பண்ணிட்டு, ஸோ இந்த ஒரு ஏரியாவில் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிட்டு நியூ என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணலாம். பட் ஃபண்டமெண்டல்லாம் அனலைஸ் பண்ணி ஃபியூச்சரிஸ்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா பார்ப்போம் என்ன மாதிரி போகுது அப்படின்றத. ஸோ இன்னும் ஒரு 1 or 2 கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்மளால டிசைட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் எஸ்பிஐ லைஃப் இருக்கு, பார்ப்போம். ஸோ எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் எஸ் நமக்கு ஒரு சூப்பரான ஒரு மூவ் கொடுத்துட்டு இருக்கு கண்டினியூஸாக. ஸோ நமக்கு இங்கிருந்தே இந்த ஒரு பிரேக்ல இருந்தே நமக்கு வந்து கண்டினியூஸாக இந்த ஒரு யூ ஷேப்டு ரெக்கவரின்றது நமக்கு நடந்துட்டே இருக்கு. நிறைய ஸ்டாக்ல இந்த ஒரு ஃபார்மேட்டை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஜியோ ஃபைனான்ஸ் பொறுத்தளவுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஸ்டாக்ஸ்ல இப்போ ரீசெண்டாக ஸ்விக்கி அந்த மாதிரி நமக்கு இந்த யூ ஷேப் ரெக்கவரி வந்து ரெகுலராக பார்க்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணலாம். அப்கமிங் டேஸ்ல கண்டிப்பாக இந்த ஒரு லெவலை வந்து ரீச் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அபவ் 9900 அப்படின்ற ஒரு ப்ரைஸை தாண்டி நமக்கு வந்து டார்கெட் ப்ரைஸ் வந்து அச்சீவ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ தாராளமாக வாட்ச் பண்ணலாம். ஸ்டாக் பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் லெவல் மெயின்டைன் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் லெவல் மெயின்டைன் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எங்க இருக்கு லாங். ஸோ நம்ம கண்டிப்பாக இந்த ஒரு மாதிரி ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஹோல்டு பண்ணலாம். ஓகேவா. ஸோ ரிஸ்க் பார்த்தோம் அப்படின்னா 2% நல்ல ஒரு ரிஸ்க். பர்சன்டேஜ் வைஸ் 2%ன்றது நல்ல ஒரு ரிஸ்க். 4%ம் நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கமிங் டேஸில் ரீச் பண்ணுதா இல்லையா அப்படின்றத. ஸோ இன்னைக்கு நிஃப்டி 50 அவ்வளோதான். ஸோ நிஃப்டி நெக்ஸ்ட் 50 போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நமக்கு இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா அம்புஜா சிமெண்ட்ஸ் இருக்கு. அம்புஜா சிமெண்ட்ஸ் ஸோ வெயிட் பண்ணலாம். இன்னும் 1 or 2 கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகட்டும். ஸோ என்ட்ரன் இருக்கு. சைமன்ஸ் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு நெகட்டிவ்ல போயிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போல. ஸோ இது வந்து சைமன்ஸா இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. சிமெண்ட்ஸ் எனர்ஜி இந்தியா லிமிடெட். ஸோ அப்கமிங் டேஸ்ல நமக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த 2717 இருக்கு. ஸோ நாளைக்கு ஃபார்ம் ஆக போற கேண்டலுக்கு நமக்கு இந்த 2741 இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஹுண்டா இருக்கு நமக்கு நெக்ஸ்ட். நம்ம டெலிகிராம் சேனல்ல இந்த ஸ்டாக்கை தான் ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன் டெலிகிராம் சேனலில். ஸோ இங்கே பார்க்க முடியும். ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ டெலிகிராம் சேனல் பொறுத்தளவுக்கு நமக்கு எதுவும் இமீடியட் அப்டேட் எதுவும் கொடுக்கணும்னா அங்கே ஷேர் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா யூடியூப்லேயுமே கூட கம்யூனிட்டி போஸ்ட் இருக்கு. ஸோ நோ வரிஸ். ஸோ இந்த இடத்துல 9968 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து நமக்கு ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. ஸோ இதை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னைக்கு ஃபார்ம் ஆகிருக்கிற கேண்டில் வந்து நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஸோ கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து நமக்கு நல்லாவே ஃபார்ம் ஆகிருக்கு. எதுக்கான கன்ஃபர்மேஷன்னா அந்த ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவலோட பிரேக் அவுட்கான கன்ஃபர்மேஷன் கேண்டலாக இதை வந்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கு. ஸோ அந்த ட்ரெண்டையுமே பிரேக் பண்ணி நமக்கு நல்ல ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓவராலாக பார்க்குறப்ப நல்ல ஒரு பையிங் சைடில் தான் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். அக்ரெசிவ் பையர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹாஃப் த குவான்டிட்டி இங்கேயும், ஸோ ஹாஃப் த குவான்டிட்டி இங்கேயும், ரிமைனிங் ஹாஃப் த குவான்டிட்டி வந்து இந்த ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா இங்கேயும். இந்த ரெண்டு என்ட்ரிஸ்க்குமே ஸ்டாப் லாஸ் வந்து
ஸோ நம்ம இந்த 2 என்ட்ரீஸ்க்குமே இது என்ட்ரி 1 இது என்ட்ரி 2 சப்போஸ் இன்கேஸ் நமக்கு இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் என்ட்ரி கிடைச்சது அப்படின்னா இந்த 2 என்ட்ரீஸ்க்குமே நமக்கு ஸ்டாப் லாஸ் லெவல் வந்து ஒரே ஸ்டாப் லாஸ் தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்ட்ரி எடுக்கிறது ஒரு சேஃபர் சைடில் இருக்கும். பட் ரிஸ்க் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து மைண்டில் வச்சுக்கணும் எப்போவுமே. வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல கன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க புல் பேக் வெயிட் பண்ணுறது இன்னுமே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அடானி கிரீன் இருக்குது நெக்ஸ்ட்டு. அடானி கிரீன் வெயிட் பண்ணலாம், அவாய்ட் பண்ணிடலாம் இப்போதைக்கு. கொஞ்சம் கேண்டில்ஸ்லாம் ஃபார்ம் ஆகட்டும். கனரா பேங்க் பார்ப்போம். சாரி, பிஎஸ் கனரா பேங்க்குமே நமக்கு வந்து வெயிட் பண்ணலாம். இன்னும் ஒரு 1 or 2 கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகட்டும். இண்டிகோ பார்ப்போம். ஸோ இன்டர்க்ளோப் ஏவியேஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதான். ஸோ அகைன் வந்து நமக்கு இந்த 5657 அப்படின்ற ஒரு ப்ரைஸை வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம எதை கன்சிடர் பண்ணியிருந்தோம் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸாக. ஸோ நல்லாவே ரீச் ஆகியிருக்கு இந்த இடத்துல. ஓப்பனிங்குமே பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு கேப் ஆஃப் ஓப்பனிங் தான் கிடைச்சிருக்கு. ஸோ ஓவராலாக நமக்கு வந்து அகைன் இந்த ஒரு டார்கெட் வந்து ஹிட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணி இதை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த இடத்துல இருக்கிறப்போ இந்த ஒரு டார்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ரீச் ஆயிடுச்சு. ஸோ அகைன் இங்கே ரீச் ஆனப்போ இதை எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ரீச் ஆயிடுச்சு. ஸோ அகைன் இங்கே வந்துச்சு இந்த ஒரு ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், இப்போ மறுபடியும் ரீச் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணலாம். அப்கமிங் டேஸில் மேபி அகைன் இந்த லெவலுக்கு வரலாம். இந்த 5150 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் கிட்ட வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 5657 அப்படின்ற ஒரு ப்ரைஸை தாண்டி வந்து இந்த ஷாக்கோட ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகலாம். ஸோ வெயிட் பண்ணலாம். நியூ என்ட்ரிஸ் வேறு எடுக்கணும்னா வச்சிருக்கோம், தாராளமாக ஹோல்ட் பண்ணுங்க. இல்லை பார்சல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கிறது நல்லது. ஷார்ட் டேர்மில் என்ட்ரிஸ் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான். ஓகேவா? ஐஓசி பார்ப்போம். ஐஓசி ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த 145 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டி நமக்கு வந்து ஒன்ஸ் கேண்டில் வந்து செப்பரேட்டாக ஃபார்ம் ஆகணும். இந்த இடத்துல ட்ரை பண்ணியிருக்கு, பட் ஃபெயிலியர் நடந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த லெவலை தாண்டி கேண்டில் ஃபார்ம் ஆச்சுனாலே நமக்கு நல்ல ஒரு அரௌண்ட் 162 கிட்ட நமக்கு வந்து டார்கெட் ப்ரைஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். அப்கமிங் டேஸில் கேண்டில் வந்து இந்த மாதிரி இந்த லைனை டச் பண்ணாமல் நமக்கு செப்பரேட்டாக கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுதா அப்படின்றத பார்ப்போம். ஸோ நிஃப்டி நெக்ஸ்ட் 50 முடிச்சுக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்டேட்டஸ் வந்து அகைன் 11.66% வந்து கம்மியாயிருக்கு 12%. ஸோ ஒன் டே ரிட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு -445 rupees. ஸோ நேற்று நடந்த ட்ரேடிங் செஷனோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு -455 rupees. ஓகேவா? நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறது 2 மியூச்சுவல் ஃபண்டு, யூடிஐ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டும், மோட்டிவ் லாஸ் ஃபண்டோட மிட் கேப் ஃபண்டும். ஸோ இது வந்து என்னோட ஓன் ப்ரிஃபரன்ஸில் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ப்ராப்பரான அனாலிசிஸ் இல்லாமல் கூட சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ராப்பரான அனாலிசிஸ் கூட இல்லாமல் தான் நான் இந்த 2 இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது என்ன மாதிரி ஒர்க் ஆகுதுன்றதை காட்டுறதுக்கான ஒரே பர்பஸ் தான் நான் வந்து டெய்லி வீடியோஸில் ஷோ பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு இதில் வேறு எதுவும் டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கொஸ்டின் கேட்கலாம். நான் அடுத்த வீடியோஸில் வந்து எல்லாத்தையுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி ட்ரை பண்ணுவேன். உங்களுக்கு வேறு எதுவும் ஸ்டாக் நான் செப்பரேட்டாக அனலைஸ் பண்ணி வீடியோ பண்ணாலும் நீங்கள் தாராளமாக அந்த ஸ்டாக் நேம்ஸை மென்ஷன் பண்ணலாம். பை.